அன்பு கண்மணி போன பிறகு சரியாவே பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே அன்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஆட்டோவில். அப்போ ஒரு ஸ்கூல் வேன் ரொம்ப தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருக்குது. அந்த டிரைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதனால ஒரு இடத்துல மோதி நின்றுது. அந்த பசங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டு அழுகுறாங்க. அன்பு என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த கண்ணாடியை உடச்சி அந்த பசங்கள்லாம் காப்பாற்றி அவங்க ஸ்கூலில் போய் விட்டுடுறாங்க சேஃபாக. அன்பு அந்த குழந்தைங்கள்லாம் சேஃபாக ஸ்கூலில் விட்டுட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. அன்பு லேட்டாக வந்ததுக்கு காரணத்தை சொல்ல வர்றாங்க. ஆனால் ஜீவா கேட்காம அன்பு மேலே செம கோவப்படுறாங்க. சார், எதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்க? எங்கள் அப்பா இழந்த பேரை மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அதுக்காக வந்த மாதிரி தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரே இழுத்து முடுறதுக்காக வந்த மாதிரி இருக்குது. ஏன் சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் நீங்கள் இங்கே வரவே வேண்டாம் அப்படின்னு ஜீவா வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, சார் நான் சொல்கிற வரதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்ல வராங்க. ஆனால் ஜீவா கேட்குற மாதிரி இல்லை. உடனே கண்மணி இருந்துக்கிட்டு எதுக்காக ஜீவா அன்பு மேலே இவ்வளோ கோவப்படுறாரு? அன்பு எந்த காரணமும் இல்லாமல் இப்படிலாம் பண்ண மாட்டாரே, ஜீவா இதுக்காக கோவப்படுறாருன்னு இங்கே கண்மணிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்பு நினச்சி ஆனால் வெளிக்காட்டாமல் இருக்காங்க. இந்த நேரத்தில் மீடியாவில் உள்ள பர்சன்லாம் அங்கே வந்துடுறாங்க. வந்ததும் இவங்களாம் எதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஜீவாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உடனே இங்கே யார் அன்பு அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே அன்பு இருந்துட்டு, நான் தான், என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. சார், நடு ரோட்டில் டிரைவருக்கு அட்டாக் வந்ததுனால வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படி சார் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சு? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பிள்ளைங்கள்லாம் காப்பாற்றி சேஃபாக நீங்கள் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க. எப்படி சார் உங்களால் மட்டும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அன்பு இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருந்துச்சு. பாவம், அந்த குழந்தைங்களை எப்படி சார் அந்த இடத்துல விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் அந்த இடத்துல எனக்கு அந்த குழந்தைங்களை காப்பாற்றி சேஃபான இடத்துக்கு விடணும்னு தோணுச்சு. அதனால தான் பண்ணேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு அன்பு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ணது பெரிய உதவி சார். அத்தனை குழந்தைங்களும் அழுதுகிட்டே அந்த வேனில் மயக்கம் போட்டு விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்புவை பாராட்டுறாங்க. அப்போ தான் ஜீவாவுக்கு நடந்த உண்மையெல்லாம் தெரியுது. நம்ம அன்பு மேலே வீணாக கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு, நான் செஃப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போ மீடியா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருது. அன்பு மூலமாக பேட்டி கொடுத்தது எல்லாமே டிவிலலாம் டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்து பாட்டியும் வெண்ணிலாவும் ஷாக் ஆகுறாங்க. அன்பு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறானா, பக்கத்தில் கண்மணி இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அது இப்படி 2 பேரும் ஒரே இடத்துல இது நடக்கக்கூடாதுன்னு வெண்ணிலாவுக்கு கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் அன்போட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்பு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி அந்த குழந்தைங்கள்லாம் காப்பாற்றிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஜீவா இருந்துட்டு அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நடந்தது தெரியாமல் உங்ககிட்ட நான் தப்பாக பேசிட்டேன். ஆனால் இந்த மீடியாலாம் வந்ததுனால நம்மளோட ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அன்புக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.